தந்தை பெரியார் குறித்து கூறிய ஆதாரமற்ற கருத்துக்காக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுக சட்டத்துறை சார்பில் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதேபோன்று பெரியார் கூறியதாக பொய்யான தகவல்களை கூறி அவதூறு பரப்பும் சீமான் மீது வழக்குப்பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க திராவிடர் விடுதலை கழகம் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது. தமிழர் முன்னேற்றப்படை தலைவர் வீரலட்சுமி அளித்த புகாரில் சீமான் பெரியார் குறித்த ஆதாரமற்ற கருத்துக்களை தெரிவித்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் திராவிடர் விடுதலை கழகம் மற்றும் தோழமை அமைப்பினர் புகார் மனு அளித்தனர். இதேபோன்று பல்வேறு மாவட்டங்களிலும் சீமானுக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பெரியார் என்ன சமூக சீர்திருத்தம் செய்துவிட்டார் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ் மொழியையும் தமிழர்களையும் பெரியார் இழிவுபடுத்தியதாக கூறினார். பெண்ணிய உரிமை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகியவற்றை பெரியார் மட்டும்தான் செய்தார் என்பதை ஏற்கவில்லை என்றவர் வள்ளலாரை தாண்டி பெரியார் என்ன சமூக சீர்திருத்தம் செய்துவிட்டார் என்றும் கேள்வி எழுப்பினார். முன்பு பெரியார் பற்றி தெளிவில்லாமல் ஆதரவாக பேசியதாகவும் தற்போது தெளிவாகிவிட்டதாகவும் தெரிவித்தார். இத்தனை எடுத்து வைக்கிற எதுக்குமே சான்று கேட்காது. நீங்க இதுக்கு சான்று கேட்குங்க. பெரியாரின் எழுத்துக்களை அரசுடைமையாக்கிட்டு எனக்கு சான்றுகளுக்கு தரேன். ஏங்க நீங்க எழுதுன புத்தகத்தை எல்லாம் நீங்க முடக்கி வீட்டுக்கு தனி சொத்தா வச்சுக்கிட்டேன் ஆதாரம் கேட்டா அதுக்குள்ளதான் இருக்கு, எடுத்து வெளியிடுங்க. நீங்க பெரியாரு பேசினாரு, பெரியாரும் சாதி ஒழிப்பு பேசினாரு, பெரியாரும் பெண்ணியம் பேசினாருன்னா பேசாம போயிருப்பான். பெரியார் தான் அப்படிங்கும்போது நீ என்ன சமூக சீர்திருத்தம் பண்ணிட்டவள்? எங்கள் மூதாதை வல்லரால் வைகுந்தரை தாண்டி என்ன நீ சமூக சீர்திருத்தம் இங்க பண்ணீங்க? மாறி மாறி பேசல. படிச்சதானே நான் படிக்கிறேன், படிச்சுக்கிட்டே வரும்போது தெளிவு வருது.